கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நான் ஒரு சிறு செய்தியோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியை விலை கொடுத்து அல்லது காணிக்கை கொடுத்து வாங்க முற்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்கிற பொருளிலே ஒரு இறை செய்தியை நான் இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை விலை கொடுத்து அல்லது காணிக்கை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொள்ள விரும்பின சீமோன் எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த லூக்காவை கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நிகழ்வை குறித்து நான் உங்களோடு இன்றைய தினத்தில் சிறிது நேரம் சில இறைவார்த்தைகளை தியானிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் பரிசுத்த லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்களின் வாயிலாக இந்த தலையங்கத்திற்கான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பகுதியை இன்றைய தினத்தில் முதலாவது படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 3 இறைவார்த்தைகளையும் நாம் தியானிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 11 முதலான வசனங்களை நாம் படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. காரணம், இந்த சீமோன் எனப்பட்ட அந்த மனிதன் யார்? மிகுந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளின் தலையின் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறதை கண்டு, அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை கண்டு அந்த மிகுந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய கைகளிலே கொடுப்பதற்கு மிகுந்த பணத்தை காணிக்கையாக அல்லது கூலியாக, கைக்கூலியாக, லஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்க வந்த அந்த சீமோன் யார்? இந்த சீமோன் யார் என்றால், அதை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இது எங்கே நடக்கிறது? சமாரியாவிலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு பகுதியாகிய சமாரியா. கலப்பின இஸ்ரவேலர்கள், அதாவது 10 அரை கோத்திரத்து ஜனங்கள் புறஜாதிகளோடு கூடி கலந்து பெண் கொடுத்து கூடி கலந்து வாழ்ந்த சமாரிய இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த பகுதியிலே, சமாரியா தேசத்திலே, சமாரியா நாட்டிலே பிலிப்பு என்பவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நற்செய்தியாகிய கிறிஸ்துவை சமாரிய மக்களுக்கு கூறி அறிவித்துக் கொண்டிருக்கிற போது அநேக வியாதியஸ்தர்களும் திமிரவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்படுகிறார்கள்.
பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் அல்ல. அவன் ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு உத்தம கிறிஸ்தவன், அவ்வளவுதான். இந்த பிலிப்பு என்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். எருசலேமிலிருந்து காசா பட்டணம் வழியாக வனாந்தர மார்க்கமாய் எத்தியோப்பியா தேசத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த கந்தாகே என்று சொல்லப்படுகிற ஒரு அரசியினுடைய, ஒரு ராணியினுடைய மந்திரி யானவன் வழியிலே போய்க் கொண்டிருக்கிற போது ஆவியானவர் இந்த பிலிப்புவை தான் பயன்படுத்துகிறார். அவனை சந்திக்கும்படி அனுப்புகிறார், அவனுக்கு நற்செய்தியை சொல்லும்படி அனுப்புகிறார். அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஞானஸ்நானம் என்றால் தண்ணீரை கண்ட மாத்திரத்தில், இங்கே தண்ணீர் இருக்கிறதல்லவா, தண்ணீர் இருக்கிறதல்லவா, இங்கே நான் ஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு என்ன தடை என்று கேட்டு அவனுக்கு, அந்த கந்தாகையினுடைய மந்திரிக்கு, சமாரிய தேசத்தின் நீரோடைகளிலே அல்லது தேசத்திலே காணப்பட்ட அந்த தண்ணீரினாலே அவனுக்கு ஸ்நானம் கொடுத்தவன் இந்த பிலிப்பு தான். இவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை பயன்படுத்தினார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதிகளை படிக்கிற போது உங்களுக்கு புரியும். இவன் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் வியாதிஸ்தர்களும் குணமாக்கப்படுகிறதை கண்டு எல்லோரும், சமாரியா பட்டணத்து ஜனங்கள் எல்லாம், அதாவது கலப்பின இஸ்ரவேலர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 9ஆம் வசனம், சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்தான். அவர் யார்? ஒரு மந்திரவாதி. தன்னுடைய மாயவித்தைகளினால் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணப்படுத்துகிறது போல வேஷம் போட்டுக் கொண்டிருந்தவன். அன்னைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேல விளக்கல, அந்த ஒரு வார்த்தை போதுமானது. தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். 10வது வசனம், தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். யாருக்கு? மாய வித்தைகளை நடப்பித்துக் கொண்டிருந்த இந்த சீமோன் என்கிற அந்த மந்திரவாதிக்கு சமாரியா தேசத்தில் உள்ள சிறியோர் பெரியோர் அனைவரும், செல்வந்தர்கள் அனைவரும் செவி கொடுத்து வந்தார்கள். 11ஆம் வசனம், அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். ஒருத்தன் மாயவித்தைகளை காண்பித்து மக்களை மதிமயக்கி விட்டால் அவன் பெரியவன் அந்த கூட்டத்தில். இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகம் அப்படித்தான் இருக்கு, அதை புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், நான் யாரையும் குற்றப்படுத்தல, யதார்த்தமான நிகழ்வுகளை சொல்லுகிறேன், அந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறேன், அவ்வளவுதான். 12ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதாவது இந்த மாயவித்தைக்காரன் அந்த மாயவித்தைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை போல மாயவித்தைகளை நடப்பித்துக் கொண்டிருந்த அவனை பெரிய மனுஷனாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஜனக்கூட்டம், பிலிப்பு என்பவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கும் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் சுவிசேஷத்தை, நற்செய்தியை கூறி அறிவித்து வந்தான் பிலிப்பு என்பவன். இந்த நற்செய்திகளையும் அதன் மூலமாய் நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்கிற அந்த சமாரிய இஸ்ரவேலர்களின் மேல் இருந்த வியாதிகளும் நோய்களும் துன்பங்களும் விலகி போகிறது. அவர்கள் சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள். திமிர்வாதம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரோக் வந்து படுத்திருப்பாங்க, நடமாட முடியாமல் கை கால் இழுத்துக்கொண்டு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள் திமிர்வாதக்காரர்கள். இன்று இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு அது வருகிறது, அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. திமிர்வாதக்காரர்கள் அவர்கள், அதாவது பார்க்கின்சோனிசம் டிசீஸ்பாங்க ஆங்கிலத்தில், அலோபதி மெடிசன்ல பார்க்கின்சோனிசம், அதான் பக்கவாதம், திமிர்வாதம், கை கால் இழுத்துக்கொண்டு வாய் கோட்டிக்கொண்டு பேச முடியாது, நடக்க முடியாது, செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் திமிர்வாதக்காரர்கள். அந்த திமிர்வாதக்காரர்களும் குணமாக இருக்கிறார்கள்.
இந்த பிலிப்பு என்பவன் யார்? உத்தம கிறிஸ்தவன். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவன், சாதாரண ஒரு ஊழியக்காரன் தான், சாதாரண ஒரு சுவிசேஷகன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சத்திய வசனத்தின்படி நடக்கிறவன். அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஸ்திரீகளும் இவனுடைய பிலிப்புவனுடைய அந்த சுவிசேஷத்தை கேட்டு சுபவிசேஷம், சுவிசேஷம் என்றால் சுபவிசேஷம், சுபமங்கள பல்லவ ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்குரிய சுபமங்கள விசேஷ செய்திகள், அதை குறித்து கேட்டபோது அவர்கள் அதை விசுவாசித்து நற்செய்தியாகிய கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தண்ணீரிலே ஸ்நானம் பெற்றார்கள். இது சபையிலே, கிறிஸ்துவின் சபையிலே, அதாவது உலக சபையிலே, உலகத்திற்குரிய கிறிஸ்தவ மார்க்க சபையிலே அவர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது 13ஆம் வசனம், அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஏன்னா இதுவரைக்கும் அவன் பிலிப்புவின் நற்செய்தி அறிவித்தலின் மூலமாய், அவன் ஜெபிக்கிறதன் மூலமாய் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதங்களை, அடையாளங்களை, திமிரவாதக்காரர்கள், சப்பானிகள் குணமாகிறதை, வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்படுகிறதை கண்டு அவன் பிரமிக்கின்றான், பூரித்து போகின்றான். ஏன்னா காரணம், இவன் இதுவரைக்கும் அற்புதங்களை நடப்பித்ததில்லை. ஜனங்களை இது மாதிரியான விடுதலையை, அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டியிருக்கிற பிசாசின் அடிமைச் சங்கிலிகளை உடைத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்ததில்லை. இதை கண்டபோது இவன் பிரமிக்கிறான். பிரமித்து இவனும் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவோடு சேர்ந்து கொள்கிறான். ஆனா மாய வித்தைகளை விட்டு விட்டானா, அது விட்டு விலகினானா என்பது இங்கே சொல்லப்படவில்லை. அது கேள்வியும் அல்ல. அவன் விலகல்ங்கிறது அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பிந்தின அதே நாளிலே அவனுடைய பின்புலத்திலே வெளிப்பட்ட அவனுடைய செயல்பாடுகள் புரிய வைக்கிறது. அவன் மாய வித்தைகளையோ மாந்திரிக வித்தைகளையோ அந்த மாயாஜால வித்தைகளையோ அவன் விட்டு விலகவில்லை, மனம் திரும்பவில்லை. ஆனால் சபையில அந்த எல்லோரும் ஸ்நானம் பெற்ற போது இவனும் ஸ்நானம் பெற்றிருக்கிறான். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தவறையும் விட்டு, எந்த குற்றங்களையும் பாவ குற்றங்களையும் விட்டு விலகி மனம் திரும்பாத பாவிகளாக வந்து ஸ்நானம் பெற்று சபையிலே அங்கத்தினராகி நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று விட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் பிலிப்பு எந்த இடத்திலும் சொல்லவில்லை நான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறவில்லை என்று, பெற்றுவிட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த உத்தமத்தை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், பிரமித்தான். 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது எருசலேமில் இருந்த தாய் சபை, கிறிஸ்துவன் சபை, அந்த சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் சமாரிய இஸ்ரவேலர்கள், அதாவது கலப்பின இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது திருச்சபை பிதாக்களாகிய யாக்கோபு, யூதா, பேதுரு, யோவான் முதலானவர்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரும் யோவானும் அங்கே சென்று இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மட்டும் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு, இவர்களில் ஒருவரும் பிலிப்பு உட்பட, அதாவது சுவிசேஷகனாகிய உத்தம கிறிஸ்தவனும் சுவிசேஷகனுமாகிய நற்செய்தி ஊழியக்காரனுமாகிய பிலிப்பு என்பவன் உட்பட அவன் மூலமாய் சத்தியத்தை கேள்விப்பட்டு, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு தண்ணீரினால் ஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் உட்பட எவரும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்நானத்தை மட்டும் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டார்கள். அவர்கள் 16ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். யாரெல்லாம்? பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் ஜெபம் பண்ணினார்கள். 17ஆம் வசனம், அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வைத்தபோது, அதாவது பிலிப்பு மற்றும் ஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் மேல், சமாரிய கிறிஸ்தவர்களின் மேல் அவர்கள் கைகளை வைத்தபோது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
இங்க கூக்குரல் எல்லாம் இல்லை, இங்க எந்த அடையாளங்களும் அங்க சொல்லப்படலை. ஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவி கிடைத்ததுன்னு இங்க சொல்லப்படலை. அதை புரிந்து கொள்ளுங்கள். 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, தண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல நடித்து தண்ணீரினால் ஸ்நானம் பெற்று சபையில் அங்கத்துவம் வாங்கினவர்கள், உறுப்பினரானவர்கள் எல்லாருடைய தலைகளிலும் என்ன இல்லை, எல்லார் மேலும் என்ன செய்யப்படவில்லை? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரவில்லை. அதற்கு ஒரு அடையாளம் இந்த சீமோன் என்கிற மந்திரவாதி. இவன் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறான். ஆனால் ஞான ஸ்நானம் பெறல, ஸ்நானம் பெற்றிருக்கிறான் தண்ணீரால். தேவனை அறிகிற அறிவை பெற்று அவன் தேவனை அறிகிற அறிவிலே மூழ்கி ஸ்நானம் பெறவில்லை, ஆனால் தண்ணீரினால் ஸ்நானம் பெற்றிருக்கிறான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவமும் அப்படித்தான் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவினால் தண்ணீரிலே, தேவனை அறிகிற அறிவாகிய ஞான தண்ணீரிலே அவர்கள் முழுகவில்லை, ஆற்று தண்ணீரிலே முழுகினார்கள். வேற ரசிக்கப்படவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கூட்டத்தில் தான் யாரும் இருக்கிறா? இந்த மாயவத்தைக்காரனாகிய சீமோன் என்கிற மந்திரவாதியும் இருக்கிறான். இவன் அதை கண்டபோது, ஏன்னா இவன் வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்று இருக்கிறான். தனக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பான், ஆனால் கிடைக்கல. உடனே தான் பார்க்கிறான். அதாவது அவர்களை, யோவானையும் பேதுருவையும் கவர்ந்து இழுக்க பார்க்கிறான், பணத்தை காட்டி. அதான் சொல்றான். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில், யாரிடத்தில்? பேதுருவனிடத்திலும் பேதுருவனிடத்திலும் யோவானிடத்திலும் இந்த மாயவத்தைக்காரனாகிய சீமோன். அதனால நீங்க சீமோன் பேதுருவன்னு நினைச்சிருக்காங்க. பேதுரு வேற, பேதுருவனுடைய பேர் சீமோன் பேதுரு தான். ஆனா இங்கே சொல்லப்படுகிற சீமோன் மாயவத்தைக்காரனும் மந்திரவாதியுமா இருந்த அந்த அல்லக்கை, பிசாசுகளின் மாயவித்தைகளின் அல்லக்கை. புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அநேக போதகர்களும் பரிசுத்த ஆவி பெற்றவர்களை விற்பனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சாத்தானுடைய அல்லக்கைகள், கைக்கூலிகள், மாயவித்தைக்காரர்கள், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இதுக்கு மேல நான் யாரையும் சுட்டி காட்டி பேசல. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களிடத்தில், யோவான் மற்றும் பேதுருவனிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, 19ஆம் வசனம், நான் என்மேல் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, அதாவது யார் ஒருவனுடைய தலையின் மேல் அல்லது சரீரத்தின் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பணத்தை எதுக்கு கொண்டு போயிருக்கான்? அப்போஸ்தலர், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாகிய பேதுருவையும் யோவானையும் பணத்தை கொடுத்து கவர்ந்து கொள்ளும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. புரியுது இல்லையா? தங்களுக்கு சாதகமாக, தனக்கு சாதகமாக்கி கொள்ளும்படியாய் அவர்களிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவியின் வரத்தை, பரிசுத்தாவியை அல்லது பரிசுத்தாவியை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நோக்கம்? நான் எவர்களுடைய, எவருடைய சரீரத்தின் மேல் அல்லது தலையின் மேல் கைகளை வைக்கிறேனோ அவர்களுக்கும் பரிசுத்தாவி ஊற்றி கொடுக்கப்படுகிற, என்ன சாயன்னு நினைச்சிருக்கான் போல இருக்கு, காப்பி அல்லது சாய அல்லது தண்ணி நினைச்சிருக்கான் போல இருக்கு. பணத்தை கொண்டு கொடுத்து கேட்டு வாங்கியிருக்கான், கேட்டு வாங்க போயிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவம் காணிக்கைகளை, பரிசுத்தாவி வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற கள்ள போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? சாத்தானுடைய கைக்கூலிகள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுறதுக்கு காணிக்க, ஸ்நானம் கொடுக்கிறதுக்கு, பரிசுத்தாவியின் அபிஷேக ஸ்நானம் கொடுக்கிறதுக்கு காணிக்கை, தீர்க்க தரிசன வரம் கொடுக்கிறதுக்கு காணிக்கை, வரங்களை கொடுப்பதற்கு காணிக்கை, மறுரூபப்படுத்துவதற்கு காணிக்கை, மறுபடி பிறக்க செய்வதற்கு காணிக்கை தான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை வாங்கி, அதாவது காணிக்கை ஒரு விதத்தில் அதாவது ஊழியக்காரர்களை வசப்படுத்துவதற்காக அதிக காணிக்கைகளை கொடுப்பது
கைக்கூலி, லஞ்சம் தங்களை வசப்படுத்துவதற்காக, அதாவது ஊழியக்காரர்களை தங்களுக்கு வசப்படுத்தி தங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறவர்களாக மாற்றிக்கொள்வதற்காக, தங்கள் விரும்புவதையெல்லாம் ஆசீர்வாதங்களாக தருவதற்கு காணிக்கைகளை கைக்கூலியாக கொடுக்கிறார்கள், பணத்தை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு மாயவித்தைக்காரனாகிய சீமோனும் அதைத்தான் செய்கிறார். இவர்களெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். இவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். அதாவது உலகத்தில் கள்ள நோட்டு, கள்ளப்பணம் மாத்துறது மாதிரி நினைச்சிருக்காங்க. நல்ல பணம் ஒரு கட்டு கொடுத்தா கள்ளப்பணம் 4 கட்டு கிடைக்கும். ஆசீர்வாதம். 1 வைத்தால் 100, 100 வைத்தால் 1000, 1000 வைத்தால் 1,00,000, 1,00,000 வைத்தால் 10 கோடி, 1 கோடி, அதற்கும் அதிகமா கோடான கோடி ஆசீர்வாதங்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதான் அந்த ஆசீர்வாத பிரசங்கிகளும் அப்படித்தான் காணிக்கைகளுக்காக ஆசீர்வதிக்கிறார்கள். ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனை குறித்த, தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான அறிவிலே வளர்வதும் இல்லை, முழுகுவதும் இல்லை. ஆனால் காணிக்கைகளை கொடுத்து ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். மனம் திரும்பாமலே ரட்சிப்பை பெற்று விடுகிறார்கள். காணிக்கைகளை கொடுத்து ரட்சிக்கப்படாமலே பரிசுத்த ஆவியை வாங்கி விடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் இந்த சீமோன் என்கிற மாயவித்தைக்காரனும் இருக்கிறான். அவர்களை போலத்தான் இன்றைய கிறிஸ்தவமும் இருக்கிறது. இவன் என்ன நினைச்சான்? காணிக்கை, இன்றைய கிறிஸ்தவர்கள் செய்வது போல் காணிக்கைகளை கொடுத்து ஊழியக்காரர்களை, பிரசங்கியார்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை வசப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டான். இன்றைய கிறிஸ்தவர்களை போல. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க, அதாவது உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறேன், அவ்வளவுதான். கரெக்ட் பண்றதுதான். உங்கள் தவறுகளை விட்டு விலகி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் திருந்த வேண்டும், நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி, வேற ஒன்றுக்கும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலே எளிமையாக சொல்ல முடியாது. நான் எத்தனையோ பிரசங்கங்களில் எத்தனையோ செய்திகளை கொடுத்திருக்கிறேன். எல்லா செய்திகளிலும் கண்டித்து, எச்சரித்து, கடிந்து கொண்டு கடினமாக பேசி இருக்கிறேன். இது அதுக்காக இருக்கல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை திருத்தணும். இன்றைய உலக கிறிஸ்தவர்களை, இந்த செய்தியை கேட்பவர்கள் மனம் திருந்த வேண்டும், நல்வழிப்பட வேண்டும். எதையும் காணிக்கை கொடுத்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண ஊழியக்காரன் ஆகிறதுக்காக காணிக்கைகளை அதிகமாக வசூலித்து மக்களை கவர்ந்து இழுக்கலாம் என்று நீ ஊழியக்காரன் ஆகக்கூடாது. அதற்காக வேதம் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு, தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு, சத்திய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியாது. தேவனை விசுவாசிக்கிறவனாகவும் இருக்க முடியாது. தேவனை சம்பாத்தியத்திற்காக, காணிக்கைகளுக்காக, சம்பாத்திய பொருளுக்காக, விற்பனை பொருளாக பயன்படுத்துகிறாய். தேவன் உன்னை பயன்படுத்தவில்லை, நீ தேவனை பயன்படுத்துகிறாய். எதற்காக? காணிக்கைகளுக்காக, அதிக கூட்டம் சேர்ப்பதற்காக நீ பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பயன்படுத்தவில்லை. அவர் உனக்கு கொள்ளிலும் இல்லை, உன்னை மீட்டுக் கொள்ளவும் இல்லை, தம்முடைய ஊழியக்காரனாக அழைக்கவும் இல்லை, ஏற்படுத்தவும் இல்லை. அவர் உன்னை பயன்படுத்தவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் உன்னை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் நீ அவரை பணம் சம்பாதிப்பதற்காக, காணிக்கை பணம் சம்பாதிப்பதற்காக நீ அவரை பயன்படுத்துகிறாய் என்பதை புரிந்து கொள். உன் தவறை நீ உணர வேண்டும், நீ திருந்த வேண்டும். அதனால இது திருத்துதல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான், வேற ஒண்ணும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறான், அந்த சீமோன் பேதுரு, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இதை அதிகாரம் என்று நினைத்திருக்கிறான். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ அரசாங்க அதிகாரிகள், பிரைவேட் கார்பரேட் கம்பெனிகளின் முதலாளிகள், அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல இதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி. ஊழியம்ங்கிறது கிறிஸ்துவன் நற்செய்தி அறிவிக்கிற பணி என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனின்னு நினைச்சிருக்கான். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் நினைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கார்பரேட் வியாபாரம், பல்நோக்கு வியாபாரம், உலகம் தழுவிய பலநோக்கு வியாபாரம் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ மதபோதனை அல்லது பரிசுத்தாவி விற்பனை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதுக்கெல்லாம் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்பொழுது பேதுரு 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், அவனை நோக்கி, யார் இந்த பேதுரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு.
அவனை நோக்கி, யாரை நோக்கி? அந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாகி போகிறது. எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்கள். சாபம். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம், பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்றாங்களே, நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலன்னா நீ நாசமாய் போவாய், உன் குடும்பமே நாசமாய் போகும். இது போல சாபமா? இல்ல. எதுக்கு இவன் சாபம் போடுறான்? யாரு? பரிசுத்த பேதுரு, பரிசுத்த பேதுரு, அப்போஸ்தலன் பேதுருவும் பரிசுத்த யோவானும் அதை எதற்காக சொல்லுகிறார்கள்? பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை அல்லது வார்த்தையை நீ பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கிடவது. எப்படி? இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க யாராவது சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? அன்புக்குரிய ஊழியக்காரர்களே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்களே, அப்போஸ்தோலர்களே, திருக்கு தரிசிகளே, காணிக்கைகளுக்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்தவர்களே, சம்பாத்திய தொழிலாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்தவர்களே, சம்பாத்திய வேலை வாய்ப்பாக கிறிஸ்துவுக்கு ஊழியத்திற்கு வந்தவர்களே, உங்களில் யாராயிலும் உங்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்காக, உங்களிடத்திலே நோய் குணமாக்கப்படுவதற்காக, அதிசயங்களை பெறுவதற்காக, காண்பதற்காக, உங்களிடத்திலிருந்து ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக, நீங்கள் அவர்களை வாயார வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்காக, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், நீ மறுபடி பிறந்து விட்டாய், நீ ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறாய் என்று வாய் நிறைய ஆசீர்வதிப்பதற்காக யாராவது காணிக்க தர்றதா இருந்தா வாங்குறியா? நான் பல செய்திகளிலே சொல்லியிருக்கேன். காணிக்கை தகுதியின்றி காணிக்கை கொடுக்கிறவன் எப்படியோ, தேவையே இன்றி காரணமே இன்றி காணிக்கை வாங்குகிறவன் எப்படியோ, ரெண்டு பேருக்கும் ஒன்று போல தான் நடக்கும். காணிக்கை கொடுக்கிறவனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அதுபோலவே அந்த காணிக்கையை, அதாவது உலக ஆசீர்வாதங்களின் எதிர்பார்ப்புகளோடு, வியாபார நோக்கத்தோடு ஆவிக்குரிய வரங்களையோ ஆவியின் அபிஷேகங்களையோ உலக ஆசீர்வாதங்களையோ பெற்றுக்கொள்வதற்காக ஒருவன் கொடுக்கிற காணிக்கை பணத்தை வாங்குகிற ஊழியக்காரனுக்கும் சரி, அதற்காக பல நோக்கங்களோடு பல எதிர்பார்ப்புகளோடு தேவாலயத்திற்கு ஊழியக்காரர்களுக்கு தேவாலயத்திற்கு சபைகளுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கும் சரி, உன் எதிர்பார்ப்பின்படியே உனக்கு பதில் கிடைக்கும். நீ எந்த நோக்கத்திலே பார்க்கிறாயோ, உன் ஆத்தும ரட்சிப்புக்காக உன் இருதயத்தையே காணிக்கையாக தேவனுக்கு கொடுத்தால், அர்ப்பணித்தால், சமர்ப்பித்தால், அதோடு உன்னுடைய பொருளில் இருந்து, உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தேவனுக்கு காணிக்கையாக, தேவனுடைய ஊழியங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தாலும், உன் இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்து விட்டு நீ காணிக்கை கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படும். தேவன் தம்முடைய அதுக்கு பிரதிபலனாக தேவன் என்ன செய்வார்? தம்முடைய உங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, காணிக்கை கொடுக்கிறவனுடைய, காணிக்கை பெற்றுக் கொள்ளுகிறவனுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நிறைவான பொக்கிஷங்களின் படி உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவைகளுக்கான ஆசீர்வாதங்களை தருவார். நீ 1 லட்சம் ரூபாய் காணிக்க வச்சவன கர்த்தர் உனக்கு 1 கோடி ரூபாய் காணிக்கை பிரதிபலனாக அவர் தருவார், ஆசீர்வாதமாக தருவார் என்று எண்ணாதே. உன் தேவைகள் என்ன என்பதை அறிகிற கர்த்தர் உன் தேவைகளுக்கான அந்த நேரத்தில், அந்த மாம்சீக சரீர அந்த வாழ்வில் உனக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கான அந்த ஆசீர்வாதத்தை தருவார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய குறைவின்படி அல்ல, தம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை உன் தேவைக்கு ஏற்றபடி, அங்க சில நிபந்தனைகள் இருக்கும். நான் எல்லா செய்திகள்லையும் சொல்லுவேன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, அல்லது எங்களுக்கு பாவக்கடன்கள், எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, அந்த பாவ குற்றங்களை அவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவ குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். நான் அடுத்தவனுக்கு, பிறனுக்கு, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த ஒருவனுக்கு நான் மன்னித்தாதான் எனக்கும் என்னுடைய பாவ குற்றங்களையும் தேவன் மன்னிப்பார்.
நான் பாவ குற்றங்கள் இல்லாத பரிசுத்தவான் என்றும் இல்லையே. மாம்ச சரீரத்தில் இயல்பான மாம்ச சரீரத்தில் இருக்கிற சாதாரண மனிதன் தானே. அதனால நீ எதிர்பார்ப்புகளோடு நீ கொலை செய்து விட்டு வந்து 1,00,000 ரூபாய் காணிக்க வச்சிருப்ப. உன் ஒரு கொலைபாதக குற்றத்தை அவர் மன்னிக்க வேண்டும் என்றில்லை. நீர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை சக விசுவாசியை சக சபை விசுவாச மக்களில் ஒருவரை அல்லது புறத்தியானை பிற சமயம் சார்ந்த பிற ஜாதியானை பிற மதத்தவனை அங்கிருக்கிற ஒருவனை கொலை செய்துவிட்டு அல்லது ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு நீ வந்து இந்த பாவ குற்றத்தை மன்னிப்பதற்காக கர்த்தருக்கு காணிக்க கொடுத்து அதை அங்கீகரிக்க மாட்டார். அதனால் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். காணிக்கை கைக்கூலியாக கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். கைக்கூலிகளாக நீங்கள் எதிர்பார்ப்புகளோடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு இந்த கள்ள உபதேசங்களை நம்பி காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்றால் இந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோனுக்கு சம்பவித்த நிகழ்வு தான் உங்களுக்கும் நடக்கும். நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, 1 கோடி 2 கோடி கிறிஸ்தவர்கள் உன்னை பின்பற்றுகிற நீ ஆவிக்குரிய அப்பனா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அம்மையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அண்ணனா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அக்காளா இருந்தாலும் சரி, புரியுதா, ஆவிக்குரிய தாத்தாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மன்னிக்கப்படாது, அது அங்கீகரிக்கப்படாது. இந்த சாபம் உங்களுக்கும் சொந்தம். ஏன்னா சாதாரண பவுல் அல்ல, சாதாரண மனிதனாகிய பவுல் அல்ல, சாதாரண மனிதனாகிய யோவான் அல்ல. இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் ஸ்தானாபதிகளாக, ராஜாங்க அதிகாரிகளாக, பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகள், உலக திருச்சபைக்கு கண்காணிகளாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு கண்காணிகளாக பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அதுதான் அப்போஸ்தலர்கள். இங்க இருக்கிற இந்த காலத்தில் இருக்க எவனும் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வேதாகமம் அதை உறுதியாக சொல்லிவிட்டது. யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், படிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யத்திற்கு புற மதில்களின் வாசல்களிலே 12 வாசல்களிலும் 12 ரத்தின கற்கள் அல்லது 12 முத்துக்கள் இருக்கிறது. அவைகளிலே இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசி எந்த அப்போஸ்தலனுடைய நாமம் அங்கு எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள், யூதாஸ் காரியோத்து தவிர்த்து பவுல் அப்போஸ்தலன் உட்படுத்தப்பட்ட 12 அப்போஸ்தலர்களின் நாமங்கள் பெயர்கள் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிப்புற சுவரின் மதில்களில் இல்லை, அந்த முத்துக்களிலே அல்லது ரத்தினங்களிலே அல்லது பரலோக ராஜ்யத்தின் மதில்களிலே அந்த அஸ்திவார கற்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்க தான் தோன்றி இருக்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலருடைய பெயர்கள் எல்லாம் அங்கு இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதருக்கு மனிதர் கைக்கூலி லஞ்சம் கொடுக்கிறீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் காணிக்கைகளாக கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் எந்த தேவாலயத்திலும் கொடுக்கிற காணிக்கைகளாக தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஏனெனில் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் காணிக்கை கொடுப்பதில்லை. இதெல்லாம் நீங்கள் புற உலகின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் கொடுக்கிற கைக்கூலிகளே. அதை கர்த்தர் அங்கீகரிப்பதும் இல்லை, பெற்றுக் கொள்வதும் இல்லை, அதை உங்களை ஆசீர்வதிப்பதும் இல்லை. இதெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள், வாயார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறவர்கள் இந்த காணிக்கையை பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பேதுரு அவனை நோக்கி என்ன சொல்கிறான்? தேவனுடைய வரத்தை அல்லது வார்த்தையை பணத்தினாலே, அதாவது பரிசுத்தாவியின் வரத்தை அல்லது பரிசுத்தாவியை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகும். இந்த பணமும் அழிஞ்சு போயிடும், அதனோடு கூட உன் ஆத்மாவும் அழிந்து போக கடவுள், நீயும் அழிந்து நாசமாய் போக கடவாய் என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால். இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். உன் முழு இருதயத்தோடு தேவனை நீ துதிக்க வேண்டும். உன்னையே, உன் முழு இருதயத்தையும், உன் முழு ஆத்மாவையும், உன் முழு ஆவியையும், உன் முழு சிந்தனையையும், உன் முழு பலத்தையும்
உன்னையே காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன்னா உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கு. இங்கே சொல்லுகிறார், அந்த சீமோனை பார்த்து காணிக்கை கொடுத்து, காணிக்கை பணம், மிகுதியான காணிக்கை பணத்தை கொடுத்து பரிசுத்தாவியின் வரத்தை, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற அந்த வரத்தை தானும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள சென்ற அந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இன்று காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெற விரும்புகிற, காணிக்கை கொடுத்து அபிஷேகம் பெற விரும்புகிற, காணிக்கை கொடுத்து மறுபடி பிறக்க விரும்புகிற உங்களுக்கும் இந்த உலக கிறிஸ்தவர்களுக்கும் அவர் சேர்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வரத்தை, ஆவியின் பரிசுத்தாவியின் வரத்தை அல்லது ஆவியின் அபிஷேகத்தை அல்லது அற்புத அடையாளங்களின் வரங்களை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாக கடவது, நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால், சுத்தமாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை, பலவிதமான எதிர்நோக்குகள், சம்பாத்திய நோக்கங்களோடு நீ அந்த பரிசுத்தாவியின் வரத்தை அல்லது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை, அற்புத அடையாளங்களின் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு மிகுந்த காணிக்கை பணத்தை கொடுக்கிறாய், விலை கொடுத்து வாங்க விரும்புகிறாய். ஆகவே இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. உனக்கு என்ன இல்லை? நீங்க காணிக்கை கொடுக்கிறவனுக்கு என்ன இல்லையா? வெளிப்பிரகாரமாக மிகுந்த கவர்ச்சிகரமாக ஊழியக்காரர்களை வசப்படுத்துவதற்காக மிகுந்த காணிக்கை பணத்தை கொடுக்கிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்திலோ, தேவனுடைய ஊழிய காரியங்களிலோ, பரிசுத்தாவின் வரங்களிலோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்திலோ, மறுபடி பிறப்பதிலோ எந்த பங்கும் பாகமும் இல்லை. எந்த பங்கும் கிடையாது, எந்த உரிமை சொத்தும் கிடையாது. நீ புறக்கணிக்கப்படுகிறாய், நீ நாசமாய் போவாய் என்று சொல்லுகிறார். இது காணிக்கை கொடுக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்க விரும்புகிற, காணிக்கை கொடுத்து ஆவி அபிஷேகத்தை வாங்க விரும்புகிற, காணிக்கை கொடுத்து ஆவியின் வரங்களை வாங்க விரும்புகிற, காணிக்கை கொடுத்து ரட்சிப்பை வாங்க விரும்புகிற, காணிக்கை கொடுத்து மறுபடி பிறப்பை வாங்க விரும்புகிற எல்லாருக்கும் இது பொருந்தும். இது எல்லாருக்கும் அதை காணிக்கைகளை வாங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற, ரட்சிக்கிற ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பை யார் எந்த மனிதனும் ரட்சிக்க முடியாது, பிறரை தன்னையே ரட்சிக்க முடியாது. மற்றவர்களுக்கு ரட்சிப்பை விலக்கி கொடுக்கிற, ஆவி அபிஷேகத்தை விலக்கி கொடுக்கிற, ஆவி மறுபடி பிறப்பை, பரிசுத்தமாகுதலை, மறுபடி பிறப்பை விலக்கி விற்கிற, காணிக்கை பணம் வாங்கி கொண்டு ஆசீர்வதித்து அவர்களை வாயார வாழ்த்துகிற, நீ ரட்சிக்கப்பட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ மறுபடி பிறந்திருக்கிறாய், நீ ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் என்று வாழ்த்துகிற எந்த ஊழியக்காரனும் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்க சுபிட்சமாய் பரிசுத்தவான்கள் என்ற போர்வையிலே சுபிட்சமாய் வாழலாம், மன விருப்பம் போல் வாழலாம். நீங்கள் உலக பிரகாரமாக செல்வ செழிப்பிலும் பணத்திலும் ஆசீர்வதிக்கப்படலாம். இதெல்லாம் நாசமாய் போகும். ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். என்ன சொல்றாரு? காணிக்கை பணம் கொடுக்கிறவனுக்கும், காணிக்கை பணம் வாங்கி கள்ள ஆசீர்வாதங்களை மலிவாக விற்கிறவனுக்கும், அசுத்த ஆவிகளை மலிவாக அபிஷேகம் கொடுக்கிறவனுக்கும் என்ன சொல்றாரு? நீ உன் தேவனை நோக்கி நீ மனம் திரும்பி, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, இதுலையும் நீ என்ன சொல்றாரு? உன் துர்க்குணம், உன் பொல்லாத இந்த சிந்தனைகள், பொல்லாத செயல்கள், பொல்லாத எதிர்பார்ப்புகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத நோக்கங்களை எல்லாம் விட்டு விலகி மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், மன்றாடி வேண்டிக்கொள், அல்லது புலம்பி ஜெபி. ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நான் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும், போதகர்களுக்கும், ரெவரன்ஸ், பேராயர்கள், பிஷப்ஸ் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும், அப்போஸ்தலர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், போதகர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன். சின்ன ஊழியக்காரன் முதல் பெரிய ஊழியக்காரன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இவர்களை பின்பற்றி இவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற, கர்த்தருக்கு காணிக்கை என்ற பெயரில் இவர்களுடைய ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிற காரியம், உங்கள் மனதின் எண்ணங்களை குறித்து நீங்களே உங்களை பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் கொடுப்பது எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம், கர்த்தரின் நாமத்தால் காணிக்கை கேட்கிற ஊழியக்காரனுக்கும் கொடுக்க வேண்டாம், ஊழியக்காரிகளுக்கும் கொடுக்க வேண்டாம், வீடு வீடாக வந்து ஜெபிக்கிறவர்களுக்கும் கொடுக்க வேண்டாம்.
அதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை தேடி வந்து ஜெபம் பண்ணுறாங்களா, சாப்பிட கொடு, குடிக்க கொடு, கொஞ்ச நேரம் இருந்து விளைப்பாரிட்டு போகிறேன்னு சொன்னால் இருந்துட்டு போனீங்க. காணிக்க கொடுக்காத. கர்த்தருடைய நாமத்தினால், பரிசுத்தாவியின் பெயரால், ஊழியங்களின் பெயரால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக காணிக்கை வசூலிக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ காணிக்க கொடுக்காத. அந்த காணிக்கைகளினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர்களுக்கு ஊழியக்காரனுக்கு உதவி செய்வதாக எண்ணிக்கொண்டு ஏதாவது கொடுக்கிற என்ன கொடு. நன்றாக புரிந்து கொள். அவர்கள் வியாபாரிகள், லாப நோக்கத்தில் ஊழியத்திற்கு வந்தவர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஊழியங்களும் லாப நோக்கத்தில் நடத்தப்படுகிறவைகளாக இருந்தால் காணிக்க கொடுக்காதீங்க. ஊழியக்காரனும் சம்பாத்தியத்திற்காக, லாப நோக்கத்திற்காக, வியாபார ரீதியில் வீடு வீடாக ஜபத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கலான்னு வர்றான்னா கொடுக்காத. இதைகளையெல்லாம் நீயே சீர்தூக்கி பார். நீ கொடுக்கிற காணிக்கைகள் கர்த்தருக்குத்தானா சென்று சேருகிறது, கர்த்தருடைய ஊழியங்களுக்குத்தானா பயன்படுகிறது, இல்ல இடைத்தட்டில் இருக்க பொறுப்பாளர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், நிர்வாகிகள் இவர்களுடைய சொந்த லாபங்களுக்காக, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, அவர்களுடைய சம்பாத்தியத்திற்காக, அவர்கள் உலகத்தில் செல்வந்தர்களாய் வாழ்வதற்காக கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காணிக்கை பயன்படுத்தப்படுகிறதா என்பதை யோசித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, கர்த்தரிடத்தில் ஜெபித்து இந்த ஊழியத்திற்கு, இந்த ஊழியக்காரனுக்கு நான் காணிக்கை கொடுக்கலாமா? வேதம் சொல்லுகிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக. போரடிக்கிற மாது பசிக்கும் போது அந்த வைக்கோலை தின்னத்தான் செய்யும். ஆனா ஊழியக்காரன் அப்படி தின்ன முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு தான், அது அவனுக்கு அல்ல. அவனுக்கு உதவி செய்வதற்காக நீ கொடுக்கிறன்னா, அவன் இல்லாமையில் இருக்கிறான், நல்ல வஸ்திரம் வாங்கி அணிய அவனுக்கு வழி இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அதுக்கான பணம் இல்லை என்று, அவனுக்கு தங்கி இருக்க நல்ல வீடு இல்லை என்று தெரிந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய். அது காணிக்கை அல்ல, அது தர்மம், அது உதவி. அப்படி செய். இது கர்த்தருடைய பார்வையில் நன்றாக இருக்கும். எளியவர்களுக்கு காணிக்கை, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவன். நீ ஒரு எளியவனுக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காணிக்கைன்னு கேட்கிற எந்த வயலுக்கும் கொடுக்காத. சம்பாதிக்கிறதுக்கு, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக கேட்கிறான். வேலை செய்து சாப்பிட, உழைக்காமல் ஒருவனும் சாப்பிடக்கூடாது. நிலத்தில் நெற்றி வியர்வை நிலத்தில் விழாமல் ஒருவனும் சாப்பிட முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படுங்கள். மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மண்டியிட்டு கதறுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து உங்களை தம்முடைய ராஜ்யத்திலே, தம்முடைய சபையிலே சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.